ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 44-45. பதம் 44. ஸ்தாலிஸ்தானம் கதோ அஸ்வத்தம் சமீகர்ப்பம் விலக்ஷ்ய சக தேன த்வே அரணே கிருத்வா ஊர்வசி லோக காம்யயா. பதம் 45. ஊர்வசிம் மந்த்ரதோ தியாயன் அதர அரணிம் உத்தராம் ஆத்மானம் உபயோர் மத்யே யத்தத் பிரஜனம் பிரபு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்தாலி ஸ்தானம் அக்னிஸ்தாலி விட்டு செல்லப்பட்ட இடத்திற்கு, கத அங்கு சென்று, அஸ்வத்தம் ஒரு அஸ்வத்த மரத்தை, சமீகர்ப்பம் ஒரு சமீ மரத்தின் கர்ப்பத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட, விலக்ஷ்ய கண்டு, ச அவர், புரூரவஸ் தேனே அதிலிருந்து, த்வே இரு, அரணி யாகத்தீயை மூட்டுவதற்கு தேவையான குச்சிகளை, கிருத்வா செய்து, உர்வக்லோக காம்யயா ஊர்வசி வசிக்கும் லோகத்திற்கு செல்ல விரும்பி, ஊர்வசியை, மந்திரத்த தேவையான மந்திரத்தை உச்சரித்து, தியாயன் தியானித்து, அதர கீழுள்ளதை, அரணிக்குச்சி, உத்தராம் மேலுள்ளதை, ஆத்மானம் தானாகவும், உபயோ மத்தியே இரண்டிற்கும் நடுவில், யத்தத் எதை அவர் தியானித்தாரோ, பிரஜனனம் ஒரு மகனாக, பிரபு அரசர். டிரான்ஸ்லேஷன். கர்மகாண்டத்தை செய்யும் முறை தன் இதயத்தில் தோன்றியதும் புரூரவஸ் மகாராஜா தான் அக்னிஸ்தாலியை விட்டு சென்ற அதே இடத்திற்கு சென்றார். அங்குள்ள ஒரு சமீ மரத்தின் கர்ப்பத்திலிருந்து ஒரு அஸ்வத்த மரம் முளைத்திருப்பதை அவர் கண்டார். பிறகு அவர் அந்த மரத்திலிருந்து ஒரு குச்சியை எடுத்து அதை இரு அரணிகளாக செய்தார். ஊர்வசி வசிக்கும் கிரகத்திற்கு செல்ல விரும்பிய புரூரவஸ் மகாராஜா ஊர்வசியை கீழே உள்ள குச்சியாகவும் தன்னை மேலே உள்ள குச்சியாகவும் இரண்டிற்கும் நடுவிலுள்ள குச்சியை தன் மகனாகவும் தியானித்து மந்திரங்களை உச்சரித்தார். இவ்விதமாக அவர் ஒரு நெருப்பை மூட்டத் துவங்கினார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். யாகத்தீ சாதாரண தீக்குச்சிகளை கொண்டு கொளுத்தப்படுவது இல்லை. யாகத்தீ இரு அரணிக்குச்சிகளை மூன்றாவது குச்சியுடன் உராய செய்வதன் மூலம் தூண்டப்படுகிறது, நெருப்பு மூட்டப்படுகிறது. யாகம் செய்வதற்கு இத்தகைய ஒரு நெருப்பு தான் தேவைப்படுகிறது. யாகம் வெற்றியடையுமானால் அதை செய்தவரின் ஆசைகளை அது நிறைவேற்றும். இவ்வாறாக புரூரவஸ் மகாராஜா தன் காம இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த யாக முறையை பயன்படுத்தி கொண்டார். ஊர்வசியை கீழுள்ள ஒரு அரணியாகவும் தன்னை மேலுள்ள அரணியாகவும் தன் மகனை மத்தியிலுள்ள அரணியாகவும் அவர் தியானித்தார். இங்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரால் மேற்கோள் காட்டப்படும் ஒரு பொருத்தமான மந்திரம் சமீகர்ப்பாத் அக்னி மந்திர என்பதாகும். இதை போன்ற மற்றொரு மந்திரம் ஊர்வஷ்யாம் உரசி புரூரவா. புரூரவஸ் ஊர்வசியின் கர்ப்பத்திலிருந்து தொடர்ந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருக்க விரும்பினார். ஊர்வசியுடன் உறவு கொண்டு அதன் மூலமாக ஒரு மகனை பெறுவதுதான் அவருடைய ஒரே நோக்கமாகும். அதாவது ஊர்வசி மேல் அவருக்கு இதயத்தில் அதிகமான ஆசை இருந்தது. இதனால் யாகத்தை செய்யும் போது கூட யாகத்தின் அதிபதியான யக்ஞேஸ்வரரை, பகவான் விஷ்ணுவை நினைப்பதற்கு பதிலாக ஊர்வசியையே நினைத்து கொண்டிருந்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 44-45 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோல்.